கோவை மாவட்டம் மருதமலை பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானைக்கு 3வது நாளாக சிகிச்சை நடத்தி வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க? வணக்கம் நிஷா. கோடையின் வறட்சி காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறிய தாய் யானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து குட்டியுடன் வந்த தாய் யானை நேற்று ஆனமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கும்கி யானை துரியன் கொண்டு வரப்பட்டது. நேற்று நாளை சுயம்பு என்ற மேலும் ஒரு யானையும் கொண்டு வரப்பட்டுள்ளது. யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கும்கி யானைகள் அங்கு இருப்பதை தொடர்ந்து பிரிந்து சென்ற குட்டி யானை மீண்டும் அப்பகுதிக்கு வரவில்லை என்று வனத்துறை குழுவினர் தேடி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை மருதமலை அடிவார பகுதியில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகம் மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் தாய் மற்றும் அதன் குட்டியுடன் நீண்ட நேரமாக அசையாமல் நின்று கொண்டிருப்பதை கண்ட யானைகள் நிற்பதை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். கோவை வனச்சரகர் திருமூர்த்தி தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று யானையை கண்காணித்து வந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக தாய் யானை உடல்நிலை குறைவால் மயங்கி கீழே விழுந்தது. மயங்கி விழுந்த யானையை உடலில் சிறிது நேரத்திற்கு பிறகு அசைவு தெரியவே அருகில் இருந்த குட்டி யானை பதற்றம் அடைந்தது. தனது தாயை எப்படியாவது எழுப்பிவிட வேண்டும் என்று தவிப்புடன் தனது சிறிது தும்பிக்கையை தாயின் உடலை தட்டி எழுப்ப முயற்சித்தது. இந்த உருக்கமான காட்சிகள் அங்கிருந்தவர்கள் சோகத்தில் ஆழ்த்தியது. யானையின் நிலையை மோசமடையவே வனத்துறையினர் ஆனமலை புலிகள் காப்பக இயக்குனர் வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் ஆகியோருக்கு தகவல் அளித்தனர். அவர்கள் அறிவுறுத்தலின்படி கால்நடை மருத்துவ குழுவினர் கோவை வனக்குழுவினர் இணைந்து தாய் யானை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். நேற்று அதிகாலை முதல் ஆனமலை புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் ஆகியோர் தாய் யானைக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். மேலும் படுத்து கிடந்த பெண் யானையை நிற்க வைக்க சிகிச்சை அளிப்பதற்காக நேற்று கும்கி யானைகள் துரியன் உதவியுடன் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. வந்த நிலையில் வனத்துறையினர் வனப்பகுதியில் இருந்து யானை கூட்டம் வந்தால் சிகிச்சை அளிப்பதற்கு சிரமம் ஏற்படும் என்பதற்காக நேற்று மாலை சுயம்பு என்ற மற்றொரு கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டது. கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த பெண் யானை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் கூறும்போது யானை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் யானை குணமடையும் வனப்பகுதிக்குள் செல்வதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் யானை நிற்க முடியாத நிலையில் இருந்தது, ஆனால் தற்பொழுது தானாக நின்று நிலைக்கு வந்துள்ளது என்றும் தாயுடன் இருந்து குட்டி யானை வனப்பகுதிக்குள் வேறொரு கூட்டத்துடன் சென்றுள்ளதாகவும் அதனை வன ஊழியர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் யானை முழுமையாக குணமடைந்த வரை தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை வன கால்நடை அலுவலர் மருத்துவர் சுகுமார் மற்றும் சதாசிவம், ஆனமலை புலிகள் காப்பக மருத்துவர் விஜயராகவன், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக மருத்துவர் கலைவாணன் மற்றும் மருத்துவர் முத்துராமலிங்கம் ஆகிய 5 மருத்துவர்கள் கொண்ட மருத்துவ குழுவினர் இன்று காலை முதல் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் விட்டமின் மாத்திரைகள், ஊட்டச்சத்து மருந்துகள், கும்கி யானைகளுக்கு கொடுக்கின்ற உணவுகளை அந்த பாதிக்கப்பட்ட யானை உண்பதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இன்று காலை யானையின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறியவர்கள் 2 நாள் சிகிச்சைக்கு பின்னர் யானையின் நிலை குறித்து கூற முடியும் என தெரிவித்தனர். தற்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண் யானையின் சாணத்தில் ஏராளமான பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளதை பார்க்கிறோம். இது குறித்த நேற்று மருதமலை கோவிலுக்கு ஆய்வுக்கு வந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிடம் இது குறித்தான கேள்வி கேட்டோம். மருதமலை சுற்றியுள்ள சுற்றுப்புற பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்திருப்பதாகவும் இதனால் வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்ததாக நாம் கேள்வியை எழுப்பியிருந்தோம். அதற்கு பெருந்திட்டத்தை செயல்படுத்தி உடனடியாக அப்பகுதியில் உள்ள கழிவு பிளாஸ்டிக் பொருட்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரும் உறுதியளித்திருந்தார். குறிப்பிடத்தக்கது. நிஷா. ஞானசேகரன், விவரங்களுக்கு நன்றி.